கோயில் உலகம் முழுவதும் இருந்து திருநங்கைகள் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வருடத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி முன்னிட்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்படி வேண்டுதல் வைக்கும் போது இந்த பகுதியில் தேவையான அளவுக்கு அறநிலைத்துறை எந்த ஏற்பாடும் செய்யல. வரவங்களுக்கு வீதியும் சரி பண்ணி கொடுக்கல, நீதியும் இங்கே இல்லை. ஒருத்தருக்கு தங்கிறதுக்கு இடமும் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, உணவு ஏற்பாடு இல்லை, எந்த ஏற்பாடுமே இல்லை. ஆனால் காவல்துறை வந்து அராஜகம் பண்ணுறாங்க. உள்ள வரவங்களை அசிங்கமாக கேவலப்படுத்துறது. வேறு எந்த ஊர்லேருந்தும் வரக்கூடாதுன்னு சொன்னால் இது ஆன்மீகத்தை நசுக்கக்கூடிய விதமாக இருக்குது. இது பாலினம் இதுக்கே அழிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம்னா அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய சகோதரிகள் வரும்போது இந்த இடத்துல வந்து காவல்துறை நல்ல மரியாதை கொடுக்காது, வரவங்களை கேவலப்படுத்துறது. வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இந்த அரசாங்கம் 25,000 நகை வந்து அறநிலையத்துறை இந்த கோவிலில் வந்து 4 கிராமம் 1/2 கிராமம் திருநங்கை வந்து வேண்டுதல் வச்சு தாலியை போட்டுட்டு போனால் அந்த 25,000 நகை திருடு போயிருக்கு. இதுவரையில் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த துப்பம் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்றோம். எந்த மதத்திலும் இங்க மட்டும் கோவில்ல வந்து அரசாங்கம் அறநிலையத்துறை என்ற பேர்ல உள்ள வந்து இந்த அளவுக்கு அநியாயம் அக்கிரமம் பண்ணாங்க. பாதுகாப்பு இல்லை. இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்மளே பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அதனால இந்து முன்னணியின் சார்பாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்து முன்னணி போராடும். இங்கே எதா இருந்தாலும் ஒரு முடிவு கட்டும். நீங்க தான் இந்த விஷயத்தை அப்படியே சொல்லுங்கம்மா. உண்மையிலேயே சொல்கிறோம், நாங்கள் ஊர் விட்டு ஊர்லாம் வந்து வரோம். அவங்க வந்து அப்புறம் தப்பாக இருக்குது, நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரீங்க, நாங்கள் தமிழ்காரங்க தான் பிழைக்கிறது வேறு ஊரில் இருக்கோம். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து வேறு ஸ்டேட்டில் பிழைக்கிறோம். அந்த வண்டி வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இப்போ ஐயா சொன்னால் வந்து இதுக்கெல்லாம் வந்து இவங்களால ஒரு நல்லது நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வர்றோம். இந்த ஐயா சொன்ன மாதிரி நல்லது நடத்தி கூட சந்தோஷம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.